இப்போ இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறனால நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு நிறைய கதைகள் தெரியும், சிவனை பற்றின கதைகள். அது எப்படி சிவராத்திரியோட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய இது கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஆனால் நம்ம ஒரு 2 விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதிகமாக தெரியாது, எங்கள் அண்ணன் அடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் அந்த 2 விஷயங்கள் மட்டும் என்னங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ அந்த அந்த விளக்கத்துக்கான பயிற்சியை நம்ம இன்னைக்கு அந்த சிவராத்திரிக்குரிய அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா, இரவு நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பயிற்சி பண்ணலாம். இல்லை நீங்களாம் அவங்கவுங்க பயிற்சி பண்ணுங்க. அதை கடைசியாக உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம்னா, அது ஏன் குறிப்பிட்டு சிவராத்திரி அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த நாள் எதுக்காக நம்ம அதை சிறப்பான ஒரு நாளாக எடுத்துக்கிறோங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதுல ஒரு விதமான விளக்கம் எப்படி புரிந்துக்கலாம்னா, இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னா சிவராத்திரிக்கு முன் சிவராத்திரிக்கு பின் அப்படின்னு, இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி இந்த ஒரு வருட காலத்துல இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி உள்ள நாட்களை ஒரு இதாகவும் அடுத்து வரப்போற நாட்களை சிவராத்திரிக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை கரெக்டா நடுவுல வச்சு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே குளிர்காலம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வரப்போகுது. பனி முடிந்து வெயில் வரப்போகுது. அதான் இதுவரைக்கும் நிலவோட ஆதிக்கம் இருந்துச்சு, இப்ப சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கு. இது இரண்டுக்கும் நடுவுல உள்ள அந்த கரெக்டான ஒரு நாள் இரண்டையும் பிரிக்கிறது போல. இப்போ நம்ம செயற்கையா நிறைய லைட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு அந்த இயற்கையை நம்மளால சரியா புரிந்துக்க முடியல. கொஞ்சம் நம்ம இந்த செயற்கை கருவிகள்லாம் இல்லாதப்ப இயற்கையோட இயற்கையா இருந்தப்ப நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, இந்த நாளுக்கு முன்னாடி உள்ளது ஃபுல்லா பனிக்கட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பூமியே பனிக்கட்டியா ஃப்ரீஸ் ஆகி போய் இருந்தா எப்படி இருக்கும், அந்த பனி உடைய முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரீஸ் ஆகி போய் இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இதுக்கு முன்னாடி நேத்து வரைக்கும் இருந்த அந்த காலம். அடுத்து இப்போ வரப்போறது ஒரு ஒரு வெளிச்சம் ஒன்று அந்த பனிக்கட்டிக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதை உருக்கி அதை ஊடுருவி கொண்டு போய் அந்த பனியை ஃபுல்லா மெல்ட் பண்ணி விடக்கூடியது, அதை உருகி அதை நீரா மாற்றக்கூடியது இனி நடக்க போறது. அப்ப இரண்டுக்கும் நடுவுல உள்ள இந்த ஒரு நாள்ல தான் அந்த நிகழ்வு நடந்து பூமியில அந்த மாற்றம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி இருந்தது பனி, இதுக்கப்புறம் அந்த பனி உருகி அது நிலத்துக்குள்ள நீரா அப்படி மாறக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலகட்டம். நடுவுல உள்ளது தான் அந்த அந்த இந்த மாற்றத்தை நடக்கக்கூடிய அந்த நாள். அதுதான் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது தான் அந்த சிவராத்திரியோட சிறப்பு. இந்த மாற்றத்துல இருந்து இந்த மாற்றத்தை வெளியில நிகழ்த்த போறது. இரண்டாவதா நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஒரு நீர், அதை CSF அப்படின்னு சொல்லுவோம், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு படிச்சிருப்போம். செரிப்ரோ அப்படின்னா பிரெயினை குறிக்கக்கூடிய தலைக்குள்ள இருக்கக்கூடியது, ஸ்பைனோ அப்படின்னா ஸ்பைனு முதுகு தண்டை குறிக்கக்கூடியது, ஃப்ளூயிட் அப்படின்னா நீர் போன்ற ஒரு திரவம். அப்ப இது என்ன செய்யுதுன்னா, தலையையும் முதுகு தண்டுவடத்திலையும் போய் வரக்கூடிய ஒரு நீர் தான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது எப்படி இருக்கும்னா, நிறமற்று இல்லைன்னா நல்ல வெள்ளை நிறமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர் இருக்கும். அது எங்க உருவாகும்னா நம்மளுடைய மூளையில உருவாகும். அது எப்படி உருவாகும்னா, இந்த இதுல ஊத்துல இருந்து வர்ற மாதிரி உருவாகி அது அப்படியே சுழன்றா எப்படி இருக்கும், நம்ம இப்ப தோட்டத்துலலாம் ஆர்டிஃபிஷியலாக தண்ணி பாய்ச்சறதுக்கு வைக்கிறாங்களோ, அது இப்படி வெளியில அப்படி சுற்றி வர்ற மாதிரி, அந்த மாதிரி தலைக்குள்ள சுத்தும். அதுக்கப்புறம் அது தலையில இருந்து அப்படியே அடி முதுகு தண்டு வரைக்கும் அப்படியே இறங்கி வரும். அதுதான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இது எவ்வளோ இருக்கும்னா, நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 ml இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சுரக்கும். அந்த 500 ml அடுத்து நம்மளுடைய உடலாலேயே திரும்ப உறிஞ்சு எடுத்துக்கப்பட்டுரும்.
மறுநாள் திரும்பவும் உருவாகும், திரும்பவும் அது உடல்லேயே அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கும். ஆனா எப்பவுமே ஒரு 150 ml செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து எந்நேரமும் நம்மளுடைய தலையிலையும் முதுகு தண்டு வடத்துலையும் அது வந்து அப்படியே உற்பத்தியாகி சுழற்சியாகி வந்து திரும்ப அப்படியே இந்த ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புல தினம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்ப அது உற்பத்தி ஆகுறது குறைஞ்சாலும் நம்ம உடல்ல பிரச்சனை வரும், அது அதிகமானாலும் பிரச்சனை வரும். அது சரிவர முதுகு தண்டுல இறங்காம அங்கங்க பிளாக் ஆகி நிக்குது அப்படின்னாலும் பிரச்சனை வரும். அது திரும்ப போய் சரியான முறையில உறிஞ்சு எடுத்துக்கப்படலை, உடலுக்குள்ளேயே அது சரியான முறையில் அப்சார்ப் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை வரும். அப்போ ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு இந்த சிஎஸ்எஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஆரோக்கியமா இயக்குது. இந்த 2 விஷயங்கள் இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்று, வெளியில இருக்கக்கூடிய இந்த நாள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, இரண்டாவது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய இந்த சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, இது மட்டும் புரிஞ்சுக்கலாம். இப்ப இதற்கான விளக்கம் வந்து எங்க அண்ணா கொடுப்பாங்க. ஓகேவா அண்ணா? திரும்ப மியூட் போட்டு விட்டேனா? ஆமா, நான் தான் மியூட் பண்ணேன், எல்லாரையும் மியூட் பண்ணேன். அப்படியா? சரி, நான் வர பேசிட்டு இருந்தேன், பேச ஆரம்பிச்சேன். ரைட். வணக்கம் மக்களே. ஆமா, ரொம்ப நேரம் எடுத்துக்காம நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணுவோம் அப்புறமா. அதாவது எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் மத்தியான நேரத்துல இல்லைன்னா ஒரு 10 to 2 மணி வரைக்கும் எப்படி சூரியனோட வெளிச்சம், சூரியனோட சூடு இந்த பூமிக்கு உள்ளுக்குள்ள அப்சர்வ் ஆகுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் 10 to 2 இல்லையா, அது வந்து சந்திரனோட எல்லா ஃப்ரீக்வன்சியும், அதாவது சவுண்ட் அண்ட் லைட்டும் நம்ம பூமியால அப்சர்வ் பண்ணப்படும் ஒவ்வொரு இரவும். சரிங்களா? அதுக்கு பீக் டைம் இருக்கும். இப்ப வந்து இந்த சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா 12:15 இருந்து 12:45 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த சந்திரனுக்கு ஒரு பீக் டைம் இருக்கு. அந்த பீக் டைம்ல வந்து இந்த பூமி வந்து உள்வாங்கும். சந்திரன் வெளியிருந்து வரக்கூடிய சந்திரனுடைய தட்பம். தட்பம்னா குளுமை. எப்படி வந்து வெளிச்சம் இருக்கோ அதே மாதிரி தன் வெப்பம், அதிலிருந்து வரக்கூடிய குளுமையான ஒளி, இது எல்லாத்தையுமே நம்ம உடல் வந்து உள்வாங்கும். இந்த எர்த் உள்வாங்குற மாதிரி நம்ம உடலும் உள்வாங்கும். அதனால தான் சிவராத்திரி. எதனால வந்து சிவராத்திரி மட்டும் தான் கொண்டாடுறோம், சிவனுக்கு ஏன் பகல் நேரத்துல கொண்டாடல அப்படின்னா, அந்த ராத்திரி நேரம் தான் அந்த நிலவோட மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த எனர்ஜி இது எல்லாமே இந்த பூமிக்குள்ள வருது. சரிங்களா? அந்த நிலவோட சேர்ந்து தான் இந்த நில ஒளியோட சேர்ந்து தான், இந்த நில ஒளிக்கு பின்னாடி வந்து இந்த அண்டத்தோட ஒளியே நிலா வந்து உள்வாங்கி டைஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப இந்த அண்டத்தோட காஸ்மிக் லைட் அண்ட் சவுண்ட் இது எல்லாமே இந்த எர்த்துக்கு உள்ள டெய்லி வருது, ஒவ்வொரு நாளும் வருது. சரிங்களா? அதாவது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அப்படியே நம்ம சொல்லலான்னு தான் இருக்கேன். அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த நட்சத்திரங்கள் வந்து பிளானட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சூரியன் வந்து பிளானட். ஆனா அந்த 27 நட்சத்திரங்களும் பிளானட் கிடையாது, அது நட்சத்திரம். அது வந்து அழியவே அழியாது.
சரிங்களா? ஏன்னா, அ அதுக்குள்ள இருக்கிறது வந்து மெர்க்குரி, பாதரசம். பாதரசத்துல இருந்து அது ஒளி குடுக்குது. ம். இப்ப அதே மாரி தான் இந்த இரவு நேரத்துல அந்த 27 நட்சத்திரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பாதரசத்த அந்த ஒளிய, இந்த பூமியில உள்ள பாதரசம் உள்வாங்குது. புரியுதுங்களா? ம். அப்ப வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அது ஒரு மீடியமா இருக்கணும். மீடியம்னா, இப்ப சவுண்ட் வந்து இந்த மீடியத்துல நல்லா ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும் இல்லையா? அது மாரி இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரனோட ஆதிக்கத்துல, அந்த சவுண்ட் அண்ட் லைட்டு நல்ல மீடியத்தோட உள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ம். இப்படி இந்த பூமிக்கு உள்ள வந்து இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், ம், நவலோகம், ராஜலோகம் தான் வந்து இந்த மெர்க்குரின்றது. இந்த 27 நட்சத்திரத்தோட ஒளிய வந்து மெர்க்குரி, பாதரசம் உள்வாங்குதாம். ம். அதே மாரி நம்ப செம்பும், ம் ம் நம்ப தங்கம். அதான் வந்து நீங்க இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அது என்ன செம்பையும், தங்கத்தையும் சேர்த்தா என்ன சொல்லுவோம் நம்ப? செம்பொன்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செம்பொன் அப்படின்றது தான் சூரியன்ல இருக்கக்கூடியது. ம். அதுவும் அந்த லைட் அந்த ஃப்ரீக்வென்சியும் நம்ப எர்த்துக்குள்ள போய் அது தங்கத்துல போய் கலந்துருது. சரிங்களா? இப்படி வந்து ஜிங்க் ஜிங்க் தான் துத்தநாகம். அது மெர்க்குரியிலிருந்து வருது. மெர்க்குரினா பிளானட் மெர்க்குரிய சொல்றேன். இப்படி ஒவ்வொரு பிளானட்டோட இதுவும் அந்த டயத்துல தான் வந்து நம்ப இந்த எர்த்துக்குள்ள வந்து மெட்டல்ல போய் ஒளிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் வந்து அந்த சவுண்ட் அண்ட் லைட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா? அதனால தான் வந்து நம்ப வந்து இந்த நவ கிரகங்களுக்கும் இந்த மெட்டல் அப்படின்னு சொல்லி இது பண்றோம். சரியா? இந்த பிரியா சொன்னக்கூடிய இந்த சிஎஸ்எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது எல்லாம் இந்த மெட்டல் லைட்ஸ். ம். ஒவ்வொரு இரவும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரம் வந்து ஒவ்வொரு பிளானெட்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அதுல இருக்கு. இப்போ மூலதாரம் சனி கிரகம் மூலதாரம்னா அதுல வந்து ஐரன் மெட்டல் இருக்கு. சுவாதிஷ்டானம் அப்படின்னா அது வந்து மெர்க்குரி. மெர்க்குரினா புதன். புதன்னா அதான் இப்ப நம்ப சொன்ன ஜிங்க், நாகம், துத்த நாகம் அப்படின்றது. மணிப்பூரகத்துல வந்து காப்பர் அண்ட் கோல்டு இருக்கு. அநாகதத்துல காப்பர் இருக்கு. அநாகதம் தான் மார்ஸ். கண்டம். கண்டம் தான் வீனஸ். அதான் வெள்ளீயம், டின்னுன்னு சொல்றோம் இல்லையா? தகரம். வெண்கல குரல்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது. அது மாரி நம்ம உடம்புலயும் ஒவ்வொரு ஆதாரத்திலயும் ஒவ்வொரு மெட்டல் இருக்கு. அந்த மெட்டலுக்குள்ள வந்து இந்த நாத விந்து, அதாவது சவுண்ட் அண்ட் ஃப்ரீக்வென்சி உள்ள போகுது. அதுதான் இந்த பிரியா சொன்ன சிஎஸ்எஃப். அது நம்ம உச்சந்தலை. அந்த உச்சந்தலை அதான் வந்து உங்களுடைய லக்னம்னு வச்சுக்கங்க. உங்களுடைய லக்னம்னா உங்க ஸ்டார். அந்த ஸ்டார் வந்து மெர்க்குரி. அப்ப உங்க உச்சந்தலையில மெர்க்குரி இருக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸும் அந்த வெளிய இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிய வந்து உள்வாங்குது. ஒவ்வொரு நாளும் உள்வாங்குது இரவு நேரத்துல. அதனால தான் 10 மணிக்கு இஸ் தூங்கிருங்க. நம்ம தூங்கும் பொழுது அந்த டார்க்னஸ்ல தான் ஆ நம்ம உடம்பு வந்து நல்லா உள்வாங்கும். நம்ம கனவு நிலையில இருக்கும் பொழுது அங்க லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம உடம்பால உள்வாங்க முடியாது. நைட் வந்து நம்ம வந்து இந்த நேரம் அதாவது 10 டூ 2 அந்த 4 மணி நேரம். அதுல வந்து பீக் டைம் அப்படின்ற ஒரு 1/2 மணி நேரம். அந்த நேரத்துல நம்ம வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல போணும். அப்படி இல்லன்னா ஆழ்ந்த மெடிடேஷன் பண்ணணும். அந்த தீட்டா ஸ்டேஜ்க்கு போயிரணும். அப்பதான் நம்ம உடல் வந்து உள்வாங்கி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஆனா, இந்த ஸ்ப்ரிங்ல வரக்கூடிய சிவராத்திரியும், ஃபால்ல வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். இல்லைங்களா? 2 சிவராத்திரி இருக்கு இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்ல வரக்கூடிய சிவராத்திரி.
அதான் இப்ப வரக்கூடிய மாசி மாசத்துல இருக்கக்கூடிய சிவராத்திரி. இதுதான் வந்து அந்த அதான் இந்த சுத்த வெளி இறங்கி வருது இல்லையா? அந்த 10-2 இது சுத்த வெளி இறங்கி பூமிக்கு பக்கத்துல இறங்கி வருது. அதான் வந்து அதத்தான் வந்து லூமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படின்னு நீங்க அப்புறம் வேணா கூகுள் பண்ணி பாருங்க. சரிங்களா? லூமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படின்றத சிவராத்திரியோட நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அது வந்து சுத்த வெளியாயிடும். இப்ப நீங்க வந்து ஒரு இயர்ஃபோனையும் உங்க ஐஃபோனையும் கனெக்ட் பண்றீங்க. இப்ப மத்தியான நேரம், காலையில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 50 அடி தள்ளி நடந்து போனாலே அது கட் ஆயிடும். ஆனா, இந்த இரவு நேரம், இந்த எர்லி மார்னிங் ம் அந்த அந்த மாரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 100 அடி தள்ளி போனாலுமே நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா, ஸ்பேஸ் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். சரிங்களா? அது மாரி இந்த லூமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படின்றது இந்த வெளி வந்து ரொம்ப சுத்தமாயிடுது. இந்த சுத்தமாகும் பொழுது, இந்த பூமிக்கு வந்து இந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா காஸ்மிக் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ் வந்து இந்த பூமியில வந்து ரொம்ப கிளியரா போய் பதியுது. எங்க பதியுது அப்படின்னா வந்து, இந்த பூமியில இருக்கக்கூடிய நவலோகத்துல போய் பதியுது. அதே மாரி தான் உங்க உடம்புக்குள்ளேயும் இந்த நவலோகங்களுமே இருக்கு. ம். இந்த நவலோகங்களும் உங்க உடம்புக்குள்ள இருக்கு. உங்க பிளட்ல இந்த நவலோகங்கள் இருந்தா தான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஆனா, இந்த சிவராத்திரி அப்ப அது வந்து ரொம்ப அற்புதமா நடக்குது. ஏன்னா வந்து இந்த ஈத்தரே கிளீன் ஆயிடுது அப்டின்ட்டு. அத பத்தி அதிகமா படிக்கணும்னா நீங்க வந்து கூகுள் பண்ணலாம் நீங்க. லூமினிஃபெரஸ் ஈத்தர் அண்ட் மகா சிவராத்திரி அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணா, இத பத்தின அதிக தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ப நவ லோகங்கள், நவ கிரகங்கள பத்தியும் நீங்க கூகுள் பண்ணா அத பத்தின ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அத பத்தி நம்ம பேச வரல. சரிங்களா? இத நீங்க கூகுள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனா இப்ப என்ன நம்புறாங்க, என்ன பிலீவ் பண்றாங்க அப்டின்னா, நம்ம ஸ்பைன நேரா வச்சுக்கிட்டு, பர்ட்டிகுலரா 12:15 டூ 12:45 இல்லன்னா நீங்க 10-2 இந்த 10-2ன்றது இந்த முழு நிலவு நேரம். எப்படி வந்து காலையில 10-2 வந்து பித்த நேரமோ, அதே மாரி நைட்டு இதான் நிலவு நேரம். இந்த நிலவு நேரம் ஃபுல்லாவும் நீங்க உட்கார்ந்திருக்கலாம். இல்லன்னா விடிய விடியும் உட்கார்ந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த தியானம் நல்லா பண்ண தெரியும். இல்ல அந்த வாசிப்பு மூச்சு பயிற்சி நல்லா பண்ண தெரியும்னா, அந்த 12 டூ ஒரு 1 மணி வரைக்கும் கூட அந்த சரியான நேரத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா. இந்த ஒரு இதுக்காகத்தான் வந்து இந்த சிவராத்திரிய வந்து இந்த யோகிகளும், இந்த யோகம் பண்றவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இத அந்த சிவராத்திரில முழிச்சிருந்தா, டான்ஸ் ஆடுனா, விடிய விடிய இது பண்ணா நமக்கு வந்து நல்லது நடக்கும். எனக்கு வந்த பிரச்சனை போகும், நோய் போகும், அந்த மாரிலாம் கிடையாது. ம். இது வந்து ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜிய வச்சு அவங்களால வந்து அந்த அந்த முக்கண்ண வந்து அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா, அந்த முக்கண் அப்படின்றது அடைபட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு நம்ம பல்ல வந்து கால்சியம் ஸ்டோன் கிரியேட் ஆகுதோ, அதே மாரி நம்ம பைனியல் கிளாண்ட சுத்தி ஒரு கால்சியம் ஸ்டோன் வந்து உருவாகும். சரிங்களா? அத வந்து நம்ம உடைச்சு அத எடுக்கணும். அப்ப அத உடைக்கிறதுக்கு தான் அங்க சூடு ஏத்தக்கூடிய பயிற்சி. வாசி மாரி மூச்சு பயிற்சி. அப்படி இல்லன்னா கண் மூலமா கண்ண வந்து ஒரு ஒளிய பார்த்து வரக்கூடிய பயிற்சி. அப்படி இல்லன்னா கண்ண வச்சு கண்ணீரா கரைக்கக்கூடிய பயிற்சி. இந்த மாரி பயிற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு, அ இந்த நாள்ல வந்து இந்த எனர்ஜி அதிகமா உள்வரனால, அ அந்த அசைவுகள் ஈஸியா ஏற்படும். அவங்களால ஒளி பார்க்க முடியும். எப்படி 2 கிறிஸ்டல் வந்து உரசுனா, ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட் வருதோ, அதே மாரி இந்த 3 ஐல வரக்கூடிய அது வந்து கிறிஸ்டல் தான். அந்த கிறிஸ்டல் வந்து உராயும் பொழுது அவங்களால லைட்ட பார்க்க முடியும். அந்த லைட்லயே தங்கி இருக்க முடியும். அதுக்காக இந்த லூமினிஃபெரஸ் டைம இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற டயத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, வேற எந்த பலனும் இல்ல. ஒரு யோகிக்கு அவன் தேடக்கூடிய பலன் இந்த டயத்துல கிடைக்கும்.
அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆராய்ச்சி. நான் சொல்றது புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ம். ஆமா. அண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா லைட்டும் இந்த பூமியில இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல வந்து போய் பதியுது. ம். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் அண்ட் லைட்டா அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு மெட்டலும். சரிங்களா? அதே மாரி நம்ம உடம்புக்குள்ள இந்த 9 மெட்டலுமே சக்கரங்களா இருக்கு. சரிங்களா? அதான் வந்து அந்த அந்த இந்த திரவத்துக்கு பேரே வந்து லைட் சவுண்ட் ஃப்ளூயிட். பிரெயின் ஃப்ளூயிட். ம். சரி மக்களே, இது போதும்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. இப்ப என்ன அப்டின்னா வந்து, பயிற்சி என்னன்னா ரொம்ப சாதாரண பயிற்சி தான். ம். இப்ப உங்க கண்களுக்கு மேல நெத்தியில பட்ட போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாரி பட்ட போடுற மாரி, அங்க வந்து ஒரு ஐஸ் கியூப் இருக்குன்னு மனசுல ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பயிற்சிக்கு வந்துட்டோம் இப்ப. பயிற்சிய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பேசப்போறோம். அதுக்கப்புறம் பிரியா டெமோ பண்ணுவா. அத பார்த்து நம்ப இன்னைக்கு நம்ப பயிற்சி பண்ணலாம். ம். சரி. அதாவது உங்க கண்ணுக்கு மேல, நெத்தியில அதுக்கு பேரு தான் சிதாக்ஷம், சித்த ஆகாசம் அப்படின்றது. அது வந்து ஒரு சித்தம் இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஆனா அந்த ஸ்பேஸ்ல வந்து மலம் அப்படின்றது இருக்கு. அதாவது ஒரு கபம் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கபத்த வந்து நம்ம வந்து எடுத்து விடணும். அப்போ வந்து அந்த சித்த ஆகாசம் நமக்கு கிட்டும். நமக்கு கிடைக்கும். ம். அப்ப என்னன்னா வந்து, நம்ம மூச்சு விடும் பொழுது, நம்ப கண்ண வந்து கொஞ்சம் அப்படியே மேல ரோல் பண்ணி, நெத்தியில இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கியூப வந்து நம்ப சூடான மூச்சால கரைக்கிற மாரி நம்ம மூச்சு விடணும். சரிங்களா? ம். அதாவது கண்ணும் அங்க இருக்கணும். உங்க கருத்தும் அங்க இருக்கணும். அந்த மூச்சு விடும் பொழுது, ஒரு நாகப்பாம்பு மாரி உங்க தொண்டையில இருந்து ஒரு பிரஷரோட ஒரு சவுண்ட் உங்களுக்கு மட்டும் தான் கேட்கணும். உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு. தொண்டையில இருந்து கேட்கணும். அது வந்து காத்து வந்து உங்களுடைய புருவத்துக்கு மேல. ம். உள்ளுக்குள்ள வந்து அந்த காத்து போய் சுழல்ற மாரி நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜலேந்தரம் பந்தம் பண்ணணும். இப்ப நீங்க பிரியாவ பாருங்களேன். ம். சரி. கால வந்து நீங்க எப்படினாலும் கட்டி உட்காந்துக்கலாம். பத்மாசனம் போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, கோமுகாசனம் போட்டுக்கலாம். இல்லன்னா, அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம். கால கட்டிக்கங்க. கால தொங்க வச்சு உட்கார வேணாம். முடிஞ்ச அளவுக்கு சேர்ல உட்காந்தாலும் கால மடிச்சு பண்ணுங்க. நீங்க கால மடிச்சு பண்ணாலே உங்களுடைய ஸ்பைன்ல அதிகமா காற்று போகும். கால தொங்க விட்டீங்கன்னா, தொங்க விட்ட காலுக்கு அதிகமா காற்று போகும். அதனால கால கட்டிக்குங்க. சரி. பாருங்க என்ன எப்படி பண்றான்ட்டு. ம். இயல்பா மூச்ச உள்ள இழுத்துக்குங்க. ஹோல்டு பண்ணிட்டு, வந்து செஸ்ட் பக்கத்துல வர மாரி ஜலேந்திர பந்தம். ம். இதான் வந்து மூர்ச்சம் அப்படின்பாங்க. மூர்ச்சம்னா, கழுத்த வந்து இறுக்குறது. இப்ப ஒரு கழுத்துல கயித்த வச்சு கட்டி இறுக்குறோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் மூர்ச்சம். அப்படின்ட்டு. இதான் மூர்ச்சம் அப்படின்ட்டு. இப்ப ரோல் பண்ணு. இப்ப வந்து எக்ஸேல் பண்ண போறா. இந்த எக்ஸேல் பண்ணும்பொழுது கண்ணன் மூடி தான் வச்சிருக்கா. ஆனா, அவ 2 கண்விழியும் அந்த நான் சொன்ன மாதிரி புருவத்துக்கு மேல அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கபம், அந்த கபத்தில் மேல அடிக்கணும் காத்த. நான் மூச்சு விடுற சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? ம். நான் நான் இங்க பேசுறது கேக்குது உங்களுக்கு இல்லையா? இப்ப கேக்குதுண்ணா. நான் மூச்சு வெளிய விடுற அந்த சவுண்ட இந்த இதுல கேக்குதான்னு பாருங்க.
உஜய் உஜய் எக்ஸலேஷன் தெரியும் இல்லைங்களா? அதேதான் உஜய் எக்ஸலேஷன். ஆனா உங்களுடைய கண்ணும் கருத்தும் உங்க புருவத்துக்கு மேல இருக்கணும். சரிங்களா? இது எத்தனை தடவை பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 15 தடவை தான் பண்ண போறோம் நம்ம. ம். பிரியா இன்னொருக்கு நீ பண்ண. இன்னொருக்கு நீ பண்ணி நீ உன்னுடைய இதை ஆன் பண்ணியே வச்சுக்க. ம். மூச்சை உள்ள இழு, இயல்பா இழு. நல்லா பார்த்தீங்கன்னா 3 to 5 செகண்ட் தான் ஆகும் இதுக்கு. ஹோல்டு பண்ணும் பொழுது சின் வந்து செஸ்ட் கிட்ட வரணும். நீங்க பிரியா பண்றத பாருங்க முத. அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். சில பேர் வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன வந்து இப்ப வந்து மூக்குச்ச வந்து மூர்ச்சம் பண்ணியிருக்கோம், அடக்கி இருக்கோம். இதை நீங்க ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி வச்சுட்டு அப்புறம் அப்படியே ரோல் பண்ணுங்க. ஸ்லோவா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ரோல் பண்ணும் பொழுதே மூச்சை வெளியே விடாதீங்க. ரோல் பண்ணிட்டு கண்ணை அப்படியே உள்ளுக்குள்ள உயர்த்தணும். தலை மேல வந்து கபம் இருக்கு, புருவத்துக்கு மேல நெற்றில கபம் இருக்கு. அந்த கபத்தை வந்து நான் உருக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்க எக்ஸலேஷன் எப்பயுமே வந்து சூடா தான் இருக்கும். அந்த சூடான எக்ஸலேஷனை ரொம்ப நேரம் அங்க அங்க அந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உஜய் அந்த சுவாசத்துல தான் நீங்க எக்ஸேல் பண்ணணும். அந்த உஜய் சுவாசத்தோட சவுண்டை வந்து உங்களுக்கு இங்க நான் பண்ணா அங்க கேட்காது, இந்த மைக்ல கேட்காது. ஆனா உங்களுக்கு பிரியா சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை வந்து ஒரு 15 தடவை நீங்க பண்ணா போதும். சரிங்களா? பண்ணும் பொழுது எந்த சவுண்டு எந்த லைட்டும் பக்கத்துல வச்சிருக்காம இதை வந்து ஒரு 15 தடவை நீங்க பண்ணுங்க. 15 தடவை நீங்க ஆழ்ந்து நல்லா இது பண்ணாலே உங்களுடைய நடுநாடியில வந்து சுவாச நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தூக்கம் வராது. அதாவது உங்க சூடான எக்ஸலேஷன் வந்து உங்களுடைய பிரெயின் நடு மூளையில போய் சேரணும். ஆனா சேர்றதுக்கு வந்து உங்க நெற்றியில இருக்கக்கூடிய கபம் தடையா இருக்கும். கபம் தடையா இருந்தாலும் பரவாயில்ல. அங்க அது மேல அப்படியே கற்பனையா அடிங்க. நீங்க எக்ஸலேஷன் பண்ணக்கூடியது சூடான காற்றா இருக்கு. அது ரொம்ப நேரம் அங்க வந்து உஸ் அப்படின்ற அந்த எக்ஸலேஷன்லயே அங்க ரொம்ப நேரம் இது பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும், ஒரு 15 தடவை, 15 கவுண்ட், 8ல இருந்து ஒரு 15 தடவை நல்லா ஆழ்ந்து அங்க கண்ணும் அங்கதான் இருக்கணும், கருத்தும் அங்கதான் இருக்கணும். கண்ணும் கருத்துமா ஒரு வேலையை பாருங்கன்னா, கருத்து அப்படின்னா உன் மனசு, உன் உணர்வு, உன்னுடைய சிந்தனை, இது எல்லாமே அங்க இருக்கணும். கண்ணும் அங்க இருக்கணும், கருத்தும் அங்க இருக்கணும். இதுதான் வந்து ஜலேந்திர பந்தத்தோட பண்ணக்கூடிய மூர்ச்சா பிராணாயாமா அப்படின்ட்டு. இதுதான் லயா பிராணாயம். உடல் வந்து லயமாயிடும். உடல் லயமாயிடும். ஆனா மனது வந்து அந்த இடத்துல இதான் தூங்காமல் தூங்கக்கூடிய இது. உடல் லயமாயிடும். ஆனா நீ அங்க தூங்க மாட்ட. அப்படி ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த இதை நம்ம யோகிகள் ரெகுலரா பண்ணி தான் வந்து இந்த தலையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை வந்து உடம்புக்குள்ள எடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்க படிச்சிருக்கோம். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இரவு நேரத்துல 10 மணிக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு இயல்பா நீங்க உக்காந்து பண்ணுங்க. கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம். அதனால நீங்க வந்து நைட்டு நான் 2 மணி வரைக்கும் நான் உட்காந்தே இருப்பேன்ட்டு இது பண்ண தேவையில்ல. பிரியா இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த சில பயிற்சிகள் எல்லாமே வந்து இந்த ஸ்பைனு, நெக்கு, லோவர் பேக் உரியது. அதை நீங்க அப்பப்போ கூட நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் பொழுது பெயினா இருந்துச்சுன்னா போட்டுட்டு திரும்பவும் உட்காந்துக்குங்க. ஆனா வந்து உங்க நடுநாடியில ஓடுறதுக்கு நீங்க வந்து பல இது சொல்லலாம். பிரியா போன தடவை வந்து நம்ம இது லம்பிகை முதிரை பண்ணோம். இதே மாதிரி தான் வந்து நம்ம ஜலேந்திரம் வந்தோம், அப்புறம் லம்பிகை முதிரம் பண்ணோம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அதே மாதிரி நீங்க லம்பிகை முதிரை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா லம்பிகை முதிரையில இது பண்ணுங்க. சரியா? எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க பண்ணலாம் அப்படின்னா ஒரு
ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த இந்த பிரியா டெமோ பண்ண அந்த பயிற்சிய 8ல இருந்து ஒரு 15 நிமிஷம் 15 கவுண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு பேரு மூர்ச்சா பிராணாயாமம் அப்படின்ட்டு. யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். சில பேர் அந்த சவுண்டோட பண்ணி காமிப்பாங்க. உஜை எக்ஸலேஷன் இருக்கணும். ஜலேந்திர பந்தத்துல காத்த அழுத்தி வச்சிருக்கணும். உள்ள இழுத்தி வச்சிருக்கணும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். 2, 3 தடவ பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். இந்த திருமந்திரம் கிளாஸ்க்கு நம்ம வந்தவங்கலாம் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப நான் பேசுனதுலயோ, இல்ல இந்த பயிற்சியிலயோ ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ம். அதாவது இந்த 2 கண்ணையும் வந்து ஒரே இடத்துல வந்து குவிச்சு கட்டி ஆரம்பத்துல பண்ணாதீங்க இந்த இதுல. நான் சொல்றது புரியுதுங்களா? 2 கண்ணையும் தேர்ட் சாம்பவி ஐல முத்திரை ஆமா. வேண்டான்னு சாம்ப சொல்லிட்டு. முத்திரையில வந்து நீங்க இத வந்து ரொம்ப நேரம் பண்ண வேணாம் நீங்க. இந்த 2 கண்ணும் மேல, அதாவது பட்டை போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? இந்த இப்படி சில பேர் வந்து ரெக்டாங்கிள் சைஸ்ல விபூதி. பட்டை போட்டிருப்பாங்க. ஆமா. இந்த 2 கண்ணையும் வந்து மேல உயர்த்தி அந்த பட்டை போட்டிருக்க இடத்த நீங்க அவ்வளவுதான். அந்த பட்டை போட்டிருக்க இடத்த பார்த்தாலே போதும். ஆமா. கண்ணு எங்க போகுதோ அங்கதான் பிராணன் போகும். சரிங்களா? கண்ணு வந்து சுவாசிக்கும். ஆமா. சில நேரம் பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள வந்து புகை போயிடும். ஆமா. ஆனா அது கருவிழிக்குள்ள போயிடும். அது உள்ள போயிடும். அந்நேரம் தான் கண்ணுல தண்ணி வரும். அப்படியே அவ்வளோ எரியும். ஏன்னா அத வந்து அந்த கண்ணு விழியில அந்த விழிக்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? அது மாரி வந்து இந்த கண் மணி வந்து சுவாசிக்கும். நீங்க எக்ஸேல் பண்ணும் பொழுது இந்த கண் மணியில இருக்கக்கூடிய எக்ஸலேஷன், இந்த சூடான காற்று என்னுடைய உச்சந்தலைக்கு போகுது அப்படின்றத உணருங்க. அந்த மாரி உணர்தல்லயே எக்ஸேல் பண்ணுங்க. மூக்க மறந்துட்டு கண்ணும் கருத்தும் அந்த சித்த ஆகாசம் சிதாக்ஷத்துல இருக்கணும். சரி, இப்ப நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க. நீங்க இத வந்து 1 மணி நேரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப நேரம் பண்ணாலும் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது இந்த இதுல. கபாலபதி பண்ணோம்னா ரொம்ப ட்ரை ஆயிடும், தலை சுத்தும். இதுல எதுவுமே இருக்காது. ஆமா. அதாவது நம்ம கபத்தை தான் இறக்குறோம். இல்ல ஏன் சாம்பவி முத்திரை வேணான்னு குறிப்பிட்டு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, இவங்க வந்து நைட் ரொம்ப நேரம் பண்ணும்பொழுது சாம்பவி முதிரை வந்து ரொம்ப நேரம் ஒரே ஒரு நாள் மட்டும் பண்றாங்க. 2 கண்ணும் ஒரே நேரத்துல முக்கண்ணை வந்து ரொம்ப நேரம் பாக்குதுன்னா அவங்களுக்கு தலைவலிக்கும். அது வந்து பயிற்சி இல்லாம ஒரே நாள்ல வந்து சாம்பவி முதிரை நம்ம பண்ண தேவையில்ல. லம்பிகை முதிரை பண்ணலாம். அது என்ன பயிற்சி வந்து லம்பிகை முதிரை ஒரு கொஞ்ச நேரம் லம்பிகை முதிரை பண்ணிட்டு இயல்பா பிரீத் பண்றோம். லம்பிகை முதிரை பண்ணாலும் அந்த நடு சுவாசம் நடக்கும். அந்த நடு சுவாசம்னா அக்கினி கலை. வலது சூரியன், இடது சந்திரகலை, அக்கினி கலைன்றது அதான் நடு சுவாசம் சொல்றோம். ரவி மதி சுடர், அதான் சுடர். இந்த சுடர்ல நடக்கக்கூடிய சுவாசம். சரிங்களா? நீ பேசுனதுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் லாஜிக் எதுவும் மிஸ் ஆகுதுன்னா சொல்லுங்க, கேளுங்க. ஆமா. உங்க உடம்புல அந்த மெட்டல்ஸ் வேணா எதுவும் தெளிவா சொன்னா மெட்டல்ஸ் இல்ல திரும்ப வேணா சொல்லட்டா? சொல்லுங்க. நான் நவலோகம். ஆமா. அதாவது இங்க வந்து நவலோகம் அப்படின்றது கிடையாது. உடம்புல இருக்கக்கூடியது வந்து அந்த 8 ஆதாரங்கள் தான். ஆமா. அந்த அஷ்டவர்க்கம்ன்ட்டு நம்ம பிரியா தான் அந்த அஸ்ட்ராலஜில சொல்றாங்க இல்லையா? அஷ்டவர்க்கம்ன்றது உங்களுடைய உங்களுடைய லக்னம், சூரியன், சந்திரன், அப்புறம் 5 பிளானட். இவ்வளவுதான் நம்ம உடம்புக்குள்ள. இந்த 8 தான் வந்து நம்மளுடைய தியரி. இந்த யோகா, ஹத யோகாவுக்கு பொருந்தக்கூடிய தியரி வந்து இந்த 8 தான்.
ம். ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய லக்னம்ன்றது தான் வந்து அ ம் செவன்த் சக்கரம். ஆமா. ஆமா. தலையில இருக்கக்கூடிய சகசரம் அப்படின்றது தான் 7th சக்ரா. ம். இது வந்து உங்களுடைய ஸ்டார். இந்த 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் தானே, இந்த ஸ்டார் அப்படின்றது தான் வந்து மெர்க்குரி, பாதரசம். அதே உனக்கு ம். ஆமா. இதான் பாதரசம். பாதரசம் தான் வந்து ராஜ திரவம். ராஜ உலோகம். எல்லாத்துக்கும் கேபிட்டல் அதான். சரியா? அதுக்கப்புறம் சூரியன். ம். சூரியன்றது மணிப்பூர சக்கரம். இந்த சூரியன் அப்படின்றது நம்ப தங்கம், அதாவது செம்பொன் சொல்றோம் இல்லையா? தங்கம், செம்பொன். ஆம், அதான் வந்து காப்பர் அண்ட் கோல்டு. காப்பரும் கோல்டும் வந்து மணிப்பூர்வத்துல இருக்கு. சரியா? இந்த சில்வர் அப்படின்றது மூன், பிந்து சக்கரம். தலையில இருக்கக்கூடிய பிந்து சக்கரம். ம். ஆமா. அப்ப சில்வர் அப்படின்னா சில்வருக்கு பின்னாடி மூனோட லைட் அண்ட் சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப கையில நீங்க சில்வர் போட்டிருக்கீங்கன்னா, மூனோட லைட் அண்ட் சவுண்ட் வந்து உங்க உடம்புல பக்கத்திலேயே இருக்குன்னு அர்த்தம். சரி. இப்ப மார்ஸ் தான் வந்து செம்பு. செம்புனா வந்து காப்பர். தாமிரம், சுள்ளம். சரிங்களா? அப்படின்பாங்க. அப்புறம் மெர்க்குரி அப்படின்றது மார்ஸ்ன்றது தெரியும் இல்லையா? அநாகத சக்கரம். ஆமா. மெர்க்குரி அப்படின்றது தான் வந்து சுவாதிஷ்டான சக்கரம். மெர்க்குரின்றது சுவாதிஷ்டான சக்கரம். அதான் வந்து துத்த நாகம். துத்த நாகம் அப்படின்றது மெர்க்குரி. ஆமா. பிளானட் மெர்க்குரி, அதாவது புதன். ஆமா. பிளானட் மெர்க்குரியும் அந்த மெட்டல் மெர்க்குரியும் இது பண்ணிக்காதீங்க. சரி. ஜூபிட்டர், குரு, அதான் வந்து பசும்பொன். பசும்பொன் அப்படின்றது வந்து ரொம்ப பியூரான பொன். சரிங்களா? ஆமா. அதே மாதிரிதான் நம்ம வீனஸ், அதான் ஈயம் சொல்றோம் இல்லையா? ஈயம்னா வெள்ளீயம்போம். எப்படி வந்து துத்த நாகம் சொல்றோமோ, இந்த வெள்ளீயத்துக்கு தான் வெண்ணாகம்னு பேரு. வெண்ணாகம் அப்படின்னு தகரம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஈயம், தகரம். ஈயம் பூசுறதுன்னுவாங்களா? அதான் வந்து இந்த சுக்கிரனுக்குரியது. சனிதான் இரும்பு அப்படின்ட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து ஆண், 3 வந்து பெண் அப்படின்ட்டு இது பண்றது. இந்த வெள்ளி, துத்த நாகம், வெண்ணாகம், இது 3மே பெண். பெண்ணா இதுல இருந்து சவுண்ட் அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது அதிகமான சவுண்ட் வேவ்ஸ் உள் இழுத்துட்டு சவுண்டை வந்து அதிகமா வெளிப்படுத்தும். இந்த இங்க நாங்க டீச் பண்ணும்போது பெண்கள் மாதிரி பெண்கள் வந்து அதிகமா வாய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அது மாதிரி சவுண்ட் அதிகமா உள்வாங்கி சவுண்ட் அதிகமா இது பண்றது எல்லாமே பென் மெட்டல்ஸ். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நல்லா, ஒளி நல்லா எழுப்போம். ஆனா வேகமா உருகிரும். ஆனா மத்தது 3 இருக்கும் பாத்தீங்களா? நம்ம கோல்டு, ஐரன் அண்ட் காப்பர், இது எல்லாம் வந்து ஆண். ஆண்குரியது. ஆமா. தங்கம்ன்றது எப்பயுமே காப்பரோட சேர்ந்தே தான் கிடைக்கும். அலாயா தான் கிடைக்கும். அது எல்லாம் லைட்டு. ஆமா. அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மெர்க்குரி அப்படின்றது தான் அதை வந்து அலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அந்த பசும்பெண்ணும் அந்த அலித்தன்மைக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதாவது பசும்பொன் அப்படின்றது பியோர் கோல்டு. அந்த பியோர் கோல்டு வந்து ஒரு ஆணோட சேரணும், இல்லைன்னா ஒரு பெண்ணோட சேர்ந்தா தான் நம்ம பலன்படுத்த முடியும். நம்ம வந்து காப்பரோட யூஸ் பண்ணுவோம் அந்த பியோர் கோல்ட. அது வந்து செம்பொன் ஆயிடும். இப்ப நீங்க வந்து இந்த இங்கெல்லாம் இப்ப இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் போனாங்கன்னா அங்க கோல்டு வந்து வேற மாதிரி கலர்ல இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஜிங்க் அல்ல டின்னோட அவன் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பான் அவன்.
பியூர் கோல்டுன்றது வந்து ஒரு அலி அப்படின்றது. அப்ப வந்து நாங்க வந்து எங்களுடைய தியரியில வந்து என்னன்னா, இந்த ராஜ திரவம் சொல்லக்கூடிய அது வந்து எந்த ஆண், பெண், அலி இந்த 3 இதுவுமே இல்லாதது. எப்படி வந்து உன்னுடைய லக்னம் ஸ்டார்ன்றது வந்து பால் அற்ற ஒன்றோ, அதே மாரி தான் இந்த உன்னுடைய இந்த மெர்க்குரி மெட்டல்ல இருந்து வரக்கூடியது வந்து, அது வந்து ஆண், பெண், அலி இந்த எந்த பாலுமே இல்லாத ஒன்று. அது பால் வெளியிலிருந்து வரக்கூடியது. ம். ஆமா. இதிலிருந்து வர்றது தான் ரசவாதம் அப்படின்றது. இந்த மாரி ஒழுங்கா நீங்க பயிற்சி பண்ணி பிரீத் பண்ணாலே, உடம்புல ரசவாதம் நடக்கும். அல்கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். அப்போ ஒவ்வொரு சக்கரமும் அதோட மெட்டல்ஸ கரெக்ட்டா பாதுகாத்துக்கும். ஒவ்வொரு பிளானட்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ உங்க உடல் வந்து உங்க ஸ்பைன் வந்து அந்த சிஎஸ்எஃப்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரியா? ரைட் மக்களே. இது வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் அந்த சிவராத்திரி, அந்த லுமினிஃபரஸ் ஈத்தர் நடக்குது. இந்த மார்கழி மாசம் சாரி மாசி மாசத்துல ஆமா. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. ஒவ்வொரு குலதெய்வத்துல இருக்கவங்களும் கும்பிடுவாங்க. குலதெய்வ வழிபாடுன்றது சிவன் வழிபாட்டுக்கு முந்தின வழிபாடு. அப்ப சிவன் வழிபாட்டுக்கு முந்தின வழிபாட்டிலேயே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த லூமினிஃபரஸ் ஈத்தரை வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. ஆமா. ரைட் ரைட் மக்களே. போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்வி எதுவும் இருக்கு, எதை பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம். நன்றி. நான் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தெளிவா புரியலைனாலும் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம முதுக நேரா வச்சு அந்த மூர்ச்சா பிராணாயாமால ஒரு 15 முறை செய்தாலே போதும், உடல்ல மாற்றம் ஏற்படும். இந்த அளவு புரிதல் எல்லாருக்குமே அதாவது கிடைச்சிருக்கு. அந்த மூர்ச்சா பிராணாயாமம் பண்ணும் பொழுது அந்த தேர்ட் ஐல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஆமா. அந்த ஸ்கல் நம்ம தலையில ஸ்கல்லுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுல நம்ம தலையில இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் இறங்கி உள்ள வரும். அதனால தான் அது லயா பிராணாயாமா, தூங்காமல் தூங்க பண்ணக்கூடிய வித்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிம்மா, பண்ணுங்க. ஐயா வணக்கம். இது வந்து மாசம் மாசம் சிவராத்திரி வரும் இல்லையா, அதுலயும் செய்யலாமா? ஒவ்வொரு இரவும் பண்ணலாம். ஒவ்வொரு இரவுலயும் இந்த 3ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இரவும் 3 நாள ஹைட் டைடு நடக்குது இல்லையா? ஓஷன்ல வந்து ஹை டைட் நடக்குது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம தலையில ஹை டைடுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்கு. அந்த டயத்துல இந்த நிலவோட இத நம்ம பாடி வந்து உள்வாங்குது. ஆனா வந்து சிவராத்திரி அப்படின்றது ஒரு பிளான்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஸ்பெஷலானது. அதே மாதிரிதான் இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளானட் அரேஞ்ச்மெண்ட். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வந்து சன், மூன் அண்ட் எர்த். ஆமா. இப்ப வந்து நீங்க டெய்லியும் பண்ணலாம், ஒவ்வொரு மாசமும் பண்ணலாம். ஆமா. முடிஞ்சா நீங்க வந்து 10 மணிக்கெல்லாம் நீங்க கனவு எதுவும் இல்லாம நல்லா தூங்கிட்டாலே போதும். சரிங்களா? டார்க்னஸ்ல இருந்தாலே ஆமா, உங்களுக்கு இதோட பலன் கிடைச்சிரும். கடக்கணக்க பார்த்தா கிடைக்காது. ஆமா. அது ரைட் தான். ஆமா. மொபைல் போனை பார்த்துக்கிட்டு கல்லால உட்கார்ந்து பணத்தை எண்ணிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்தா அது எப்படி கிடைக்கும்? ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு எல்லாம் ஆள் போட்டுக்கங்க. ஆமா ஆமா. இதுதான் வந்து நம்ம இந்த வாசி யோகத்தை வந்து நம்ம வந்து அல்கமி கெமிஸ்ட்ரியாவும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நாத விந்துவா பிசிக்ஸாவும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி, ஒரு சயின்ஸ் தான் உடம்புக்குள்ள நடக்கிறது. சரி பிரியா, எடிட் பண்ணிட்டு சும்மா நறுக்குன்னு மட்டும். இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இன்னைக்கு எனக்கு டைமே இல்ல. ரைட், ஒண்ணும் பண்ண வேணாம்.
ரைட் மக்களே, சரிண்ணா. முடிச்சுக்கலாமா? ரைட்டு, கிளாஸை முடிச்சுக்கலாம். ரைட்டு. ஸ்டாப் பண்ணிடுறேன்.